வணக்கம் நண்பர்களே. தினமும் இரவு திரிபலா பொடி சாப்பிட்டா 7 நாளில் உங்கள் உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்களை தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஊரில் 1000 வருடங்களாக பயன்படுத்தப்பட்ட வரக்கூடிய ஒரு சின்ன மூலிகை பொடி தான் இந்த திரிபலா பொடி. இது எதுக்காக பயன்படுத்துகிறோம்னா, மலச்சிக்கல், உடல் சூடு குறையிறதுக்கு, வயிறு பெருத்து போகிறது, உடல் எடை சமநிலைப்படுத்துறதுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகப்படுத்துறதுக்கு. ஸோ இது எல்லாமே ஒரே நேரத்தில் சரியாகும் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? அதுதாங்க இந்த திரிபலா பொடியோடைய பவர்ஃபுல் மருந்து. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் சரி பண்ணக்கூடியது. நீங்கள் இந்த பொடியை மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும், உங்கள் உடலில் பலவிதமான மாற்றங்கள் வந்து நடைபெறும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் தினமும் இரவு திரிபலா பொடி சாப்பிட்டா உடலில் என்னென்ன அதிசய மாற்றங்கள் நடக்கும், யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிட்டா உங்கள் உடலுக்கு முழு பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேருக்கு திரிபலா அப்படின்னா தெரியாது, சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். திரிபலா அப்படின்னா 3 பழங்களுடைய கலவைகளை தான் நம்ம திரிபலா அப்படின்னு சொல்கிறோம். அந்த 3 பழம் என்னென்னா, ஒன்று நெல்லிக்காய் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை இங்கிலீஷில் நம்ம ஆம்லா அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து கடுக்காயும் தெரிஞ்சிருக்கும். இதை வந்து ஹரிட்டாக்கி அப்படின்னு சொல்கிறோம். மூன்றாவது வந்து தான்ட்ரிக்காய், இதை வந்து பிபிட்டாக்கி அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3மே சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஸோ அதுதான் திரிபலா. இது ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தக்கூடிய ஆயுர்வேத அற்புதமான மருந்து அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஆயுர்வேதத்தில் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, திரிபலா அப்படின்னா பேலன்ஸ் ஆல் 3 தோசா அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன, வாதம், பிதா, கபா, இது 3யுமே பேலன்ஸ் பண்ணக்கூடியதான் இந்த திரிபலா பவுடர். இது நம்மளுடைய உடலை வந்து சமநிலையாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரே ஒரு மருந்துனா அது திரிபலா பொடி தான். ஸோ நம்ம உடலை ஃபுல்லாக தலையிலேருந்து கால் வரைக்கும் சமநிலைப்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் திரிபலா. அடுத்து இந்த திரிபலா பொடியை ஏன் நைட் டைமில் வந்து சாப்பிட சொல்கிறோம்? ஸ்பெசிஃபிக்காக பகல்லலாம் சாப்பிடாதீங்க, நைட்டு இரவில் மட்டும் சாப்பிடுங்கன்னு ஏன் சொல்கிறோம்? அதுக்கு சில காரணம் இருக்குது, அதை பார்க்கலாம். இது ஏன்னா நம்மளுடைய உடல் வந்து பகல் ஃபுல்லாக வந்து வேலை செஞ்சுட்டு நைட்டு தான் நம்மளுக்கு வந்து ஓய்வு எடுக்கும். நம்ம உடல் வந்து ஓய்வு எடுக்கும் பொழுது நம்மளுடைய குடல், அந்த செரிமான மண்டலம் எல்லாமே வந்து குடல் சுத்தம் அது நடைபெற ஆரம்பிக்கும். ஸோ அதனுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அப்போ அந்த திரிபலா பவுடரை நம்ம குடிச்சு தூங்கும் பொழுது குடல் வந்து சுத்தமாக்கப்படும். கல்லீரலும் அப்போ தான் அதனுடைய வேலையை வந்து செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம திரிபலாவை எடுக்கும்போது மறுநாள் காலையில் நம்மளுக்கு அந்த மலச்சிக்கல் ப்ராப்ளமே இருக்காது. ஸோ நம்ம குடல் சுத்தமாகி நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள், நச்சுக்கள் எல்லாமே வந்து வெளியேறிடும். ஸோ இயற்கையாகவே மலச்சிக்கலுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது திரிபலா பொடி. அது நைட் டைம் நம்ம குடிச்சிட்டு தூங்குறது ரொம்ப நல்லது. ஸோ இரவில் திரிபலா பொடியை நம்ம சாப்பிட்டுட்டு தூங்குறதுனால கிடைக்கக்கூடிய ஒரு 10 நன்மைகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதலாவது மலச்சிக்கலை தீர்க்கிறதுக்கு வந்து உதவி பண்ணக்கூடியது. அதாவது வாரக்கணக்கில் நிறைய பேருக்கு என்னமாகும்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி டைமுக்கு வந்து மோஷன் போக முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி வந்து அவங்களுக்கு வேலை இருக்கிறதுனால மணிக்கணக்காக போய் பாத்ரூமில் உட்காந்து இருக்கவும் முடியாது. போவாங்க, உடனே வந்துச்சுன்னா இருப்பாங்க, இல்லைன்னா எந்திரிச்சு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும் அவங்களுடைய வேலை காரணமாக. ஸோ அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் வாரக்கணக்காக இருந்தாலும் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாலும் இந்த திரிபலா பவுடரை நீங்கள் நைட் டைமில் எடுத்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா குடல் வந்து மெதுவாக சுத்தம் செஞ்சு அந்த கழிவு எல்லாமே வெளியேறிடும். ஸோ உங்களுக்கு இது 5லேருந்து 4 நாட்களில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த திரிபலா பவுடர். ஸோ உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளமே உங்களுக்கு வரவே செய்யாது நீங்கள் திரிபலா பவுடரை யூஸ் பண்ணும் பொழுது. அடுத்து 2வது நன்மை என்னென்னா, வயிறு உப்பசம், கேஸ், வாய்வு, அசிடிட்டி இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த திரிபலா பவுடர் வந்து உதவி பண்ணுது. சாப்பிட்டதும் சிலருக்கு வந்து வயிறு வந்து உப்பிக்கிட்டு இருக்கும், அப்படியே பெருசாக இருக்கும், அப்படியே பலூன் மாதிரி இருக்கும். அதே மாதிரி மார்பு பகுதிகளில் சிலருக்கு வந்து எரிச்சல் ஏற்படும். ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, திரிபலா பவுடரை சாப்பிடும் பொழுது அந்த வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த வாய்வு எல்லாத்தையும் வெளியே
வெளியேற்றிடும். வயிறு சூட்டையும் குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும். அதாவது மாதிரி அமிலத்தன்மையை சமநிலைப்படுத்துறதுக்கும் அந்த கேஸ் ஃபார்மேஷனை குறைக்கிறதுக்குமே இந்த திரிபலா பவுடர் வந்து உதவி பண்ணுது. அடுத்து 3வது நன்மை என்னன்னா, உடல் எடையை மெதுவாக குறைக்கிறதுக்கு இந்த திரிபலா பவுடர் பயன்படுது. இது என்னடா உடல் எடை மெதுவாக குறையுமா? சில பேர் என்ன நினைப்பாங்க, ஐயோ நான் ஏற்கனவே ஒல்லியாக இருக்கேனே, இதை சாப்பிட்டா ஒல்லியாயிருணும். அப்படிலாம் இல்லை. கெட்ட கொழுப்புக்களை குறைக்கிறதுக்கு திரிபலா பவுடர் உதவி பண்ணுது. ஏன்னா ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் இப்போ ஹார்ட் அட்டாக் வருது, குண்டாக இருக்கிறவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வருது. ஏன்? அது உடலில் வந்து இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புனால தான். ஸோ இங்கே வந்து உடல் பருமன், ஒல்லி, குண்டெல்லாம் இல்லை. ஸோ உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு திரிபலா பவுடர் உதவி பண்ணுது. ஸோ திரிபலா பவுடர் வந்து ஃபேட் வந்து பர்ன் பண்ணாது. ஆனால் உங்களுடைய மெட்டபாலிசத்தை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாத்தையுமே வேகமாக செரிக்கிறதுக்கு அது வந்து உதவி பண்ணும். ஸோ இதனால் வேகமாக சாப்பிட்டதெல்லாம் செரிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு என்ன பண்ணும், குடல் வந்து சுத்தமாக்கப்படும். அந்த விஷ கழிவுகள் எல்லாமே வெளியேறிடும். உணவு வந்து வேகமாக செரிமானம் ஆயிடும். இதனால் வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாமே மெதுவாக குறைய ஆரம்பிச்சிடும். இதனால தான் உடல் எடை வந்து குறையும். அடுத்து 4வது நன்மை என்னன்னா, சர்க்கரை, கொலஸ்ட்ராலை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு இந்த திரிபலா பவுடர் வந்து உதவி பண்ணுது. பிளட் சுகர் வந்து அதிகரிக்காமல் அதை கட்டுப்பாட்டில் குறைச்சி, அதிகமாக இருந்தாலும் அதை கம்மி பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த திரிபலா பவுடர் உதவி பண்ணுது. அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய அந்த LDL அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேட் கொலஸ்ட்ரால் இருக்குல்ல, அதை குறைக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. உங்களுடைய ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதாவது உங்களுடைய இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த திரிபலா பவுடர் உதவி பண்ணுது. ஸோ வந்து தாராளமாக இதயம் சார்ந்த நோய் இருக்கிறவங்க, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க நீங்கள் வந்து திரிபலா பவுடரை வந்து பயன்படுத்தலாம். அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் அட்வைஸ் வாங்கிட்டு கூட நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுடைய கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. முக்கியமாக 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு திரிபலா பவுடர் பெரிதும் உதவியாக இருக்கக்கூடும். அடுத்து 5வது நன்மை என்னென்னா, கல்லீரலை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த திரிபலா பவுடர் வந்து உதவி பண்ணுது. இப்போ வரக்கூடிய நிறைய பேருக்கு கொழுப்பு கல்லீரல் வந்து வருது, அதாவது ஃபேட்டி லிவர்னு சொல்கிறது வருது. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு, உடலில் ஏற்படக்கூடிய அந்த சோர்வை குறைக்கிறதுக்கு, அடிக்கடி உடம்பு சூடு ஏற்படும், அந்த சூட்டை எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு திரிபலா பவுடர் உதவி பண்ணுது. இதை லிவரை டீடாக்ஸ் பண்ணும், பிளட்டை பியூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கும், உடலை லேசாக உணர்கிற மாதிரி நம்ம உடலே ரொம்ப சுத்தமாகி இளமையாக உணர்றதுக்கு, புத்துணர்ச்சியாக உணர்றதுக்கு திரிபலா பவுடர் உதவி பண்ணுது. நம்மளுடைய ரத்தத்தை சுத்திகரிக்கிற தன்மையும் இந்த திரிபலா பவுடருக்கு இருக்குது. அடுத்து 6வது நன்மை என்னென்னா, தோல் பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு இந்த திரிபலா பவுடர் வந்து உதவி பண்ணுது. நிறைய பேருக்கு வந்து முகங்களில் வந்து முகப்பருக்கள் இருக்கும், கரும்புள்ளிகள் இருக்கும், சொறிவு இருக்கும், அரிப்பு இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த குளிர் காலத்தினால நிறைய பேருக்கு என்ன வரும்னா சொறியாக வரும். ஸோ அந்த எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த திரிபலா பவுடர் உதவி பண்ணும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து முகங்களில் வந்து முகப்பரு இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் கூட உங்கள் உங்கள் குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷக்கழிவுகள்னால தான் முகப்பரு வரும். ஸோ உங்கள் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷக்கழிவுகள் தானாக வெளியேறிச்சுன்னா உங்களுடைய ஸ்கின் நல்லா பளபளன்னு இருக்க ஆரம்பிச்சிடும். அந்த முகப்பரு, கரும்புள்ளிகள் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். இதுக்கு நீங்கள் 15லேருந்து 30 நாட்கள் வந்து நீங்கள் திரிபலா பவுடரை நீங்கள் எடுத்து சாப்பிட்டாலே போதும். உங்களுடைய ஸ்கின் நல்லா பளபளன்னு ஆயிரும். ஸோ நல்ல மாற்றத்தை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. அடுத்து நம்ம 7வதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னென்னா, முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கு இந்த திரிபலா பவுடர் உதவி பண்ணுது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா தலைமுடி பிரச்சனை தான். தலைமுடி உதிர்தல் பிரச்சனை. ஸோ இதை தடுக்கிறதுக்கு இந்த திரிபலா பவுடர் உதவி பண்ணுது. ஹேர் ரூட்டை வந்து அதை ஸ்ட்ராங்கன் பண்ணுறதுக்கு, அதை பலமாக வச்சுக்கிறதுக்கு இந்த திரிபலா பவுடர் உதவி பண்ணுது. அதே மாதிரி அந்த ஸ்கேல்ப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு, தலைக்கு முடிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த மண்டையோட ஸ்கேல்ப் அதை வந்து ஹீட்டை குறைச்சிருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், முடி உதிர்தல் நின்றும். ஸோ அதே மாதிரி இளநரை
இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சின்ன குழந்தைகளுக்கு கூட வருது இளநரை. 17 வயசு குழந்தை, பெரிய 17 வயசு காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க, ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் முடி நரைச்சிருக்கு. இது எல்லாமே வந்து இளநரை. ஸோ இந்த இளநரையை வந்து தடுக்கிறதுக்கு வந்து இந்த திரிபலா பவுடர் பயன்படுது. அதே மாதிரி வயதானவர்களுக்கு வரக்கூடிய அந்த ப்ரீமெச்சூர் கிரேயிங், அந்த ஹேரை வந்து டிலே பண்ணுறதுக்கும், அந்த நரை முடியை வந்து இன்னமும் தாமதப்படுத்துறதுக்கும் இந்த திரிபலா பவுடர் வந்து உதவி பண்ணுது. அடுத்து நம்ம 8வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த திரிபலா பவுடர் பயன்படுது. அடிக்கடி நிறைய பேருக்கு சளி, இருமல், காய்ச்சல் வரும். ஸோ இந்த திரிபலா பவுடரை எடுத்தால் அதெல்லாம் இனிமேல் வந்து வரவே செய்யாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகரிச்சிடும். இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, இன்ஃபெக்ஷனை வந்து தடுக்கிறதுக்கு இந்த திரிபலா பவுடர் உதவி பண்ணுது. அடுத்த நன்மை என்னென்னா, மன அழுத்தம், தூக்கத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த திரிபலா பவுடர் பயன்படுது. நிறைய பேருக்கு வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, மன அழுத்தத்துக்குள்ளே தள்ளப்படுறாங்க. அது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு திரிபலா பவுடர் வந்து உதவி பண்ணுது. அதே மாதிரி நல்ல தூக்கத்தை கொடுக்கறதுக்கு திரிபலா பவுடர் உதவி பண்ணுது. அதனால தான் 60 வயசுக்கு மேல் இருக்கிறவங்களுக்கு திரிபலா பவுடர் பெரிதும் உதவியாக இருக்கும். ஏன்னா தூக்கங்கிறது ரொம்ப முக்கியம். வயசானவர்களுக்கு தூக்கம் வந்து வரவே செய்யாது. நைட் டைமில் இந்த திரிபலா பவுடரை எடுக்கும் பொழுது தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். அடுத்து 10வதா பார்க்கக்கூடிய நன்மை என்னென்னா, நீண்ட ஆயுளுக்கும் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியாக இந்த திரிபலா பயன்படுது. ஆயுர்வேதத்தில் வந்து திரிபலாவை வந்து ரசாயனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது நம்ம நீண்ட நாட்கான ஆயுள், அதாவது 100 வயசு தாண்டியும் நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியது இந்த திரிபலா. நம்ம திரிபலாவை பயன்படுத்தும் போது 100 வயசுக்கு மேலேயும் நம்ம இளமையோடு வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயுர்வேதத்தில். ஏன்னா இது செல்களை வந்து ரிப்பேர் பண்ணுற வேலைகளை பார்க்குதாம். அதே மாதிரி நம்மளுடைய முதுமையை தாமதப்படுத்துறதுக்கும் பயன்படுது. எப்போவுமே நம்மளுக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்து எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு பவுடராக இந்த திரிபலா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆயுர்வேதத்தில். இதை எப்படி சாப்பிட வேண்டும், அதனுடைய சரியான முறையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு சரியான அளவு என்னென்னா, நீங்கள் 1/2 டீஸ்பூன் தான் எடுக்கணும். அதாவது 2லேருந்து 3 கிராம். இது 1/2 டீஸ்பூனை மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். இதுக்கு 1 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீரை நீங்கள் எடுத்துகிட்டு 1/2 டீஸ்பூனை அதில் கலந்து நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு தூங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தேனுடன் கலந்தும் நீங்கள் சாப்பிடலாம். அது சர்க்கரை வியாதி இல்லை, நான் நார்மலாக இருக்கேன் அப்படின்னா தேன் கலந்து சாப்பிடுங்க. இல்லை சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னா நீங்கள் வெந்நீரில் கலந்து அப்படியே நீங்கள் குடிச்சிருங்க. இது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா, கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது, கடுமையான வயிற்றுப்போக்கு உள்ளவங்க சாப்பிடக்கூடாது, மிக குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. தொடர்ந்து மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறேன், ஏதாவது ஒரு உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் மருந்து நிறையா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. நண்பர்களே, திரிபலாங்கிறது ஒரு மருந்தே இல்லைங்க. இது உங்கள் உடலை சுத்தம் செய்யக்கூடிய இயற்கை கொடுத்த ஒரு வரம் தான் இது. நீங்கள் தினமும் இரவில் சரியான அளவை எடுத்தீங்கன்னா உங்களுடைய உடல் லேசாகும், நோய் வந்து குறையும், வாழ்நாள் தரம் வந்து உயர ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.